சரியா? அனைவருக்கும் வணக்கம். இறைவன் எப்படிப்பட்டவன் என்று கண்ணதாசனிடம் ஒருவன் கேள்வி கேட்டான். பூஜ்ஜியத்தில் ராஜ்யம் அமைத்து கொண்டு புரிந்தும் புரியாமலும் போல் இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று சொன்னாராம். அந்த மனிதன், ஏப்பா நான் ஏற்கனவே தெளிவாக இருந்தேன், இதுக்கு இப்போ நீ சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் போட்டு குழப்பி விட்டுடுச்சு, இன்னும் ஒன்று சொல்லு. கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழியை வைத்து, எப்படி வருகிறது பாருங்கள். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழியை வைத்து வாழைக்கும் கன்றை வைத்து, வாழைக்கும் கீழே வாழை அடி வாழை சொல்கிறல்ல, வாழைக்கும் கன்றை வைத்து ஏழை என்பவன் ஒருவன் நிற்பான், அவனை கண்டு கொண்டால் அவன்தான் இறைவன். அப்போ இறைவன் எந்தெந்த தென்னை மரத்துக்குள்ள தென்னங்கிழங்கீற்றில் அந்த தேங்காய்க்குள் இருக்கும் ஓட்டிற்குள் இருக்கும் நீரில் இனிப்பாக தேங்காயாக இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன். இவ்வளவு சூட்சமமாக இருக்கிறோம். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே நம்மை விட்டு எதுவும் செல்லக்கூடாது, நாம் எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போகலாம் என்று. பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் போதே கையை ஓங்குகிறார்கள். கரும்பெடுத்து அடித்தால் ஒரு சிறு விலங்கை அடிக்கலாம், இரும்பெடுத்து அடித்தால் யானையையும் வெல்லலாம். அதனால்தான் ஈட்டி எறிகிறாங்க இல்லையா? ஆனால் மனித நரம்புகளால் செய்யப்பட்டவன் கையை பிச்சிட்டா ஒரு சிறு நரம்பு மாறிவிட்டால் நம் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? தூங்கும் போது வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. நம்ம நிலைமை அப்படி இருக்கிறது. நம் வாழ்க்கையை ஒரு மாட்டு வண்டிக்கு ஒப்பிடுகிறார். மாட்டு வண்டி, மாடுகளுக்கு உயிர் உள்ளது, அதை நடத்தி செல்லும் அந்த வண்டிக்காரனுக்கு உயிர் உள்ளது. ஆனால் வெறும் வண்டிக்கு உயிர் இல்லை, ஜடப்பொருள். அப்படி பார்க்கும்போது அந்த ஜடப்பொருள் தான் இந்த உடம்பு. அந்த வண்டி ஓட்டி அந்த மாடுகளையும் வழி நடத்தி செல்ல வேண்டும். எங்கு எப்போது செல்ல வேண்டும், எப்போது துவங்க வேண்டும், எந்த வழியாக செல்ல வேண்டும், எங்கு போய் நிறுத்த வேண்டும், எப்பொழுது அந்த மாட்டை கட்டவிழ்த்து விட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். எப்பொழுது அந்த 2 உயிருள்ள மாடுகளையும் கட்டவிழ்த்து விட வேண்டும். இப்பொழுது அந்த மாடு ஓட்டி தான் ஆன்மா. அதே போல் தான் இந்த உடம்பு ஜடப்பொருள் நம்ம உடம்பு. அந்த உயிர் உள்ளவரை தான் ஆத்மா உள்ள இருக்கு. மூச்சுக்காற்று பிராணவாயு, இது இறைத்தன்மையோடு பிரபஞ்சத்தோடு கனெக்டட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கெல்லாம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம மூளையில் ஐயோ அறிவு அதிகமாக இருக்குது, யோசனைக்கிறோம், சிந்திக்கிறோம். அந்த சிந்தனைகள் யோசனைகள் எல்லாமே நம்முடைய மூளையிலேருந்து வருதுன்னு நினைக்காதீங்க. பீனியல் கிளாண்டுக்கு பிரபஞ்சத்திலிருந்து கனெக்டட் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கிருந்து தான் வருகிறது. நீ இப்படி செய், நல்ல மனதோடு அன்பான ஒருத்தி தனக்கு துரோகம் நடத்துகிறார்கள் என்று தெரிந்தும் இறைவா நீயே பார்த்துக்கொள் என்று சொல்லிவிடுகிறாள் என்று வைத்துக்கொள். அவளுக்கு மனம், தமக்கென்று செலவு செய்வதற்கு கூட மனம் இல்லை. ஐயோ பிள்ளைகளுக்கு செய்து விடலாம், பிள்ளைகளுக்கு செய்து விடலாம் என்று நினைக்கிறாள். ஆனால் ஒரு பைசா, ஐயோ இந்த 10 ரூபாய் இருந்துச்சுன்னா நாளைக்கு காய்கறிக்கு ஆகும் அப்படின்னு நினைக்கிற அம்மாவும் உண்டு. ஆனால் இறைவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அந்த மனக்கட்டுப்பாட்டையும் உடைத்தெறிந்து மற்றவர்களுக்காக இவ்வளவு வாரி இருக்கிறாயே, உனக்கும் நீ செய்து கொள் என்று உனக்கு ஒரு சூழ்நிலையை கட்டாயப்படுத்தி கொடுக்கிறான், மனமே இல்லாட்டாலும். இறைவன் தராசுக்கோள் என்னைக்குமே நீதிக்கு புறம்பானது கிடையாது, நேர்மைக்கு செயல் போவது. நேர்மைக்கு அது உடன் சென்று கொண்டிருப்பதால் தன்னையும் மீறி தனக்கென்று செய்து கொள்ளும் ஒரு சூழ்நிலையையும் உருவாக்குகிறான். அந்த உருவாக்கம் கூட மனசு வராது. யாராவது எப்படியா போட்டோம், பிள்ளைங்க நல்லா இருந்தால் போட்டோம், நம்மளுக்கு எதுவும் தேவையில்லைன்னு நினச்சாலும் உன்னையும் நீ பார்த்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் நம்முடைய தாய் தந்தை அவர்கள் நம்மை நன்றாக கவனிப்பார். நீ நிரபராதியாக இருக்க வேண்டும், எந்த ஒரு மற்றவர்கள் தீங்கு செய்யும் எண்ணத்தோடு இருக்கக்கூடாது. ஆனால் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உனக்கு ஏதும் செய்தால் கண்டிப்பாக அவர் சூழ்நிலையை மாற்றுவார். யார் தான் எழுதுனாங்கன்னு தெரியல, பயிரை வைத்தவன் இல்லையா, தாவரத்தை விற்கிறாங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான். 100க்கு 100 உண்மை. அவரவர் வாழ்க்கை அவரவர் கையில் என்பது நாம் மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் சொல்வோம். டே முயற்சி எடுடா, பயிற்சி எடுடா, உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை, நம் வாழ்க்கையெல்லாம் அவன் கையில். உன் மனம் நேர்மையாக இருந்தால் அவன் உன்னை பற்றி கொண்டு ஓடி வந்து நீ 4 அடி எடுத்து வைத்தால் அவன் 2 அடி எடுத்து வைத்தால் அவன் 4 அடி நம்மிடம் வந்து சேர்ந்து உன் கைப்பற்றி அழைத்து செல்வான். சரிங்களா? அப்போ இந்த வாழ்க்கைன்ற இந்த மர வண்டியை
ஆத்மா என்கிற உயிரும் பிராணவாயும் நம்மை அழைத்து கொண்டு செல்கிறது. அதனால தான் இறைவன் கையில் ஒப்படைச்சு விட்டு நீ மாட்டுக்கும் வேலையை பாரு. சிதம்பரம் நடராஜர் கோயிலில் திருமூலருடைய ஒரு கல்வெட்டு ஒன்று இருக்கும். எதற்கு தேவையில்லாமல் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறாய்? எதை பற்ற செல்கிறாய்? நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அர்த்தம். அமைதியாக இரு, உனக்கு சேர வேண்டியது உன்னை சென்றடையும் என்பது போல ஒரு கல்வெட்டு உள்ளது. அமைதியாக ஒரு இடத்தில் மனதை கட்டுப்படுத்தி சுவாசத்தை வைத்து அமைதிப்படுத்துங்கள் மனதை. எல்லாமே சுபமாக நடக்கும். உன்னை சுற்றி உள்ள அனைத்தையும் கம்முன்னு கண்ணை மூடிட்டோ, கண்ணை வெளியில் பார்க்க தான் மனம் அலைபாயுது. கண்ணை மூடி ஒரே இடத்துல அமைந்திரு. உள்ளே இருந்து கடந்து போக 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 இந்த பிரபஞ்சமே நம்முடைய வயப்படும். இதுதான் உண்மை. பேச்சர சும்மாயிரு. இறைவன் நம்முள் வசித்து கொண்டு இருக்கிறான். அழகாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுன்னா இப்படி போஸ்ட் கொடு, அப்படி போஸ்ட் கொடு, இதை போட்டுக்கோ, அதை போட்டுக்கோ, இல்லையா? நம்ம ஒருத்தன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல், நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனச்சலனங்கள், நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் முதல் கொண்டு அவன் படம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீ வெளியில் மட்டும் மேக்கப்படுவியா? நடிப்பு நிறைய பேர் நடிக்கிறாங்க உலகத்தில். இறைவன் ஒரு உலகம் ஒரு நாடக மேடை, நாமெல்லாம் அதில் நடிகர்கள்னு ஒருத்தர் எழுதினார், கவிஞர் ஒருத்தர். ஆனால் இறைவன் 50 ரூபாய் கொடுத்து நீ இதுதான் உனக்கு சிச்சுவேஷன், இதுதான் உனக்கு கதாபாத்திரம், இதை நீ சரிவர நிறைவேற்றி விட்டு வா என்று சொன்னால் 50 ரூபாய்க்கு நடுறான்னா 5000 ரூபாய்க்கு நடிச்சுட்டு போகிறாங்க இங்கே இருக்கிறவங்க. இந்த மாதிரி இருந்தால் ஓடு 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 ஓடு, பணம் 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 மட்டும் வாழ்க்கையே இல்லை. ஒரு வெற்று நாம் படைக்கும் போதே இங்கு வருகிறோம். ஒரு வெற்று காகிதம் போல் நம்மை அனுப்புகிறான். சென்ற ஜென்மத்தில் நீ செய்த பாவத்தை எல்லாம் கழுவுவதற்காக நீ இப்பொழுது போய் கொண்டிருக்கிறாய். இந்த வெள்ளை பேப்பராக உன்னுடைய ஆத்மாவை விட்டு நான் அனுப்புவேன். இதில் கரையேதும் இல்லாமல் மீண்டும் நீ திரும்பி வர வேண்டும், உன்னுடைய கடமையை மட்டும் செய்து வர வேண்டும் என்று. நாம் என்ன பண்ணுறோம்? ஆகாமிய கர்மா, போன ஜென்மத்துது, நம்ம முன்னோர்து பிராரப்த கர்மா, நாம் செய்த பாவம் பத்தாதுன்னு இங்கே வேற. புரியுதா? ஆகாமிய கர்மா, பிராரப்த கர்மா, 10வது வரைக்கும் இப்போ இந்த ஜென்மத்திலேயே சேர்த்து போட்டலாம் கட்டி அந்த வெள்ளை பேப்பரை கரையே ஆக்கி போ, இன்னொரு ஜென்மம் எடு, திரும்பி போ. எப்போ நம்ம அமைதி அடைஞ்சி இறைவன் ஏதோ ஒன்று செய்ய நினைக்கிறான், நம்ம வந்தோமா, நிரபராதியாக இருந்தோமா, நம் செயலை செய்தோமா, நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும். அதனால தான் போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும். சரியா? ஏற்றதனை நான் சொல்லுவேன், எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லாம் கண்ணன் பார்த்துக்கொள்வான். கண்ணதாசன் அன்னைக்கே விட்டுட்டார். அப்பொழுது எப்படி நாம் வாழ வேண்டும்? நம் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நேர்மையாக, அன்பாக, உண்மையாக வாழ்ந்தால் கண்டிப்பாக இந்த ஜென்மம் கடைத்தேற்றம் பெற முடியும். கடைத்தேற்றம் என்பது இறைவனிடம் சென்று முக்தி அடைதல். மீண்டும் மற்றொரு பிறவி வேண்டாம். மற்றொரு பிறவி வாராவண்ணம் தெற்றன காப்பாய் போற்றின் பாட்டு பாடி இருக்காங்க. வாழ்க்கையை உணர்ந்து வாழுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான், ஆனால் நேர்மையாக வாழ்வதற்கு.